லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ அப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு 3 பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ கூட அந்த பிரேஸ்லெட் உடஞ்சு போயிருக்கும் இல்லையா? அந்த சீன்ல இருந்தா இந்த எபிசோடே ஸ்டார்ட் பண்றாங்க. டாக்டர் பொண்ணு ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறான். அந்த இன்னொரு சான் இறந்து போயிட்டா இல்லையா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிடறான். ஹீரோ அவனோட பேரை யூஸ் பண்ணி இவளோட பழகிட்டு இருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறான். அதனால ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்காளா. ஹீரோ உடனே வந்துட்டு வா நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலான்ட்டு எடுக்கும் போது அது உடஞ்சிடுது. அது அப்படியே செதறி போகவும் ஹீரோயினும் அந்த பொண்ணும் கலெக்ட் பண்றாங்க. ஹீரோ சொல்றாரு, நீ உன்னோட பொருள் மட்டும் எடுத்துக்கோ, நான் இதை கலெக்ட் பண்ணி அவளுக்கு கொடுக்குற சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும் போது சாரி சொல்றாங்களா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சொல்றா. அப்ப ஹீரோவா கிளம்பலான்னு போது அந்த பொண்ணு சொல்றா, அவருக்கு ஏதோ அர்ஜென்டான வேலை இருக்கும் போல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் ஹரான்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் கேட்கறாங்க, என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இல்ல உங்களோட போட்டோ ஐடியில நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மலுப்புறா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஓகே டாக்டர் என்ன சொன்னாங்க, நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களான்னு ஹீரோயின் கேட்கும் போது ஓகே தான், கம்ப்ளீட் செக்அப்க்கு லேட்டரா வர சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்து கிளம்புறாங்களா. வழி முழுக்க ஹீரோ எதுவுமே பேசாம தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கேட்கறாங்க, உனக்கு ஓகேவா, அன்கம்ஃபர்டபுளா இருக்கா என் மேல வேணா சாஞ்சுக்குன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ சொல்றா, இல்ல ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்களான்ட்டு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. டைம்ல ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, வா போலாம் வீட்டுக்கு அப்படி சொல்லும் போது, இல்ல நான் நல்லதா இருக்கிறேன், நீ என்ன பாரு, நான் உனக்காக 100 புஷ்அப் போடுவான்னு கேக்குறாங்களா. சரி வீடு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், எதுக்காக இப்ப கார் விட்டு இறங்கினேன்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, எனக்காக பர்த்டே கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்த, கேக்லாம் எடுத்துட்டு வந்த, பத்ததுக்கு உன்னோட பேக்ல வேற இன்னும் சர்ப்ரைஸ் வச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா, கொடுக்க வேண்டாமா கேட்கும்போது ஹீரோயின் கேட்கறாங்க, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியும், எனக்காக ஒரு ஸ்வெட் ஷர்ட் தானே எடுத்துட்டு வந்திருக்கேன்னா எனக்குன்னு சர்ப்ரைஸ் கொடுக்க ஒன்றும் நீ வைக்க மாட்டேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடியே சொல்லிட்டு ஹீரோயினும் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் வேற வாங்கியிருப்பாங்க போல. ஸோ அதை கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடிட்டு இருக்காங்க. பாடினோடனே விஷ் பண்ணு அப்படி சொல்றாங்களா. ஹீரோ விஷ் பண்ணிடுறாரு. அப்போ அவங்க கேட்கறாங்க, என்ன விஷ் பண்ண, எனக்கு மட்டும் சொல்றியான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, வெளில சொன்னா நடக்காது அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பார்த்ததுக்கு அல்ல சான் வேற எழுதிருக்குமா, வா இது நிஜமாலே எனக்கு சர்ப்ரைஸ் தான் அப்படி சொல்றேன். அப்பாடா ஃபைனலா நானும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன்டா அப்படின்ட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி வா வீட்டு கிளம்பலாம், போதும் நீ ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது அவர் சொல்றாரு, சரி ஓகே நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆனா நாளைக்கு நம்ம டேட்டுக்கு போறோம் கூட, நாளைக்கு நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஓகேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஓகே இப்போ முதல்ல வீட்டு கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த டைம்ல பார்க்கோ கிம்மும் ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க போல. அவங்க நேரம் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்ப கண் முழிச்ச கிம் கேக்குறாங்க, என்ன நம்ம ஊர்ல தானே இருந்தோம், எப்படி உங்க வீட்டுக்கிட்ட வந்தோம், என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப பார்க் ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்போ நடந்தது என்னவா இருந்திருக்கும்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பார்க்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வரும்போது அவங்களால நடக்கவே முடியல. அப்ப அவர் கேட்கிறாரு, எத்தனை நாள் நீ என்கிட்ட இதை மறைச்சு வச்சுக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க, நீ இவ்வளவு சிக்கா இருக்கியா அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, நான் என்ன பண்றது, நான் எல்லாரையும் மறந்துடுவேன்ற பயம் இருக்கு எனக்கு, நான் உங்க கூடல ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், உங்க கூடயும் தான், ஆனா நான் உங்களையும் பேத்திங்களையும் மறந்துடுவேன்ற பயத்தினாலதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப கிம் சொல்றாரு, உனக்கு என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிட்டு அழறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் ஒரு பார்ட் வந்து இவங்க பேக்லயே மாட்டிக்குது போல. சோ அதை பார்த்துட்டு இது எப்படியாவது அவகிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோ பத்தி டாக்டர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க, ஒரு சின்ன மெட்டல் அவங்க தலையில இருக்குன்ட்டு, அதை பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ஹீரோவும் இன்னொரு பக்கம் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரா. அப்ப அவர் யோசிக்கிறாரு, ஓகே இதுக்கு மேல நம்ம இதை மறைக்க கூடாது, எப்படியாவது ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவரோட டேப்ல எல்லாத்தையும் ஒரு கதையா எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு பாட்டிமா உனக்கு நிறைய புக்ஸ் கேட்டாங்க, கொஞ்சம் தர முடியுமான்னு கேக்குறாங்க. பாட்டிமா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க போல, நல்லா தூங்குறாங்க அப்படி சொல்லி பேசிக்கிறாங்களா. சரி அந்த புக்கை தேடலாம் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கொகை மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் ஒன்னு நோட் பண்றாங்க, இந்த ரூம்லயே ரொம்ப வருஷமா அவங்க இருந்திருப்பாங்க, இப்ப அந்த ரூம் கிட்டே போறது இல்ல. சோ ஹீரோ நினைச்சிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நம்ம எப்படியாவது கிளீன் பண்ணுன்ட்டு ஃபுல்லா கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு லெட்டரும் கிடைக்குது. அது வந்துட்டு இந்த உண்மையான சான் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான். அவங்க லவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல எழுதின லெட்டர் போல இது. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என் கூட இன்னொருத்தனும் இருக்கிறான், அவனும் கொரியால இருந்து தான் வந்திருக்கான், அவன் பேரும் சான் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம மூவிக்கு போறோம், ரெடியா இரு அப்படி சொல்றாங்களா. ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த மூவி தியேட்டர்ல தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் காலியான பேட்டரி மாதிரி இருக்கு, அதை தூக்கி குப்பைத்தட்டுல போடுறான். இன்னொருத்தவங்க வர்றவங்க அதுல பெப்சியை ஊத்திடுறாங்க. சோ இதெல்லாமே ரியாக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் நீ உள்ள போ, நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு லைன்ல நின்னுட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு அந்த டாப் பார்த்துட்டு இது எப்படியாவது இன்னைக்கு இவகிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த டைம்ல இந்த ரியாக்ட் ஆனது வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருது போல. அல்ல
அலாரம்லாம் ஆன் ஆயிட்டு கத்துது. அதனால எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை தேடிட்டு உள்ள போறாரா. அப்ப இந்த சின்ன சின்ன மெமரிஸா வந்துட்டு போது. அவருக்கு காது வர ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இருந்தாலும் எதுவுமே கண்டுக்காம ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினும் வந்துடுறாங்க. அப்ப இவருக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்துருதா. அப்ப ஹீரோயின் மேல சாஞ்சிக்கிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணும், என்னை பத்தி உனக்கு சொல்லணும், நான் டாக்டர் கிட்ட போறேன், என்ன முழுசா செக்அப் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. ஹீரோயின் அவங்கள சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்களா. அப்ப அவங்க பாட்டி அங்க இருக்கும்போது அவங்கள ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல, பாவம் அவன் ரொம்ப வழியில இருக்கிறான், ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படி சொல்றாங்களா. அதுக்கு அவங்க பாட்டியும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்களோட பிடிச்சவங்க கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், ஆனாலும் அவனுக்கு அந்த டைமை கூட அவன் சீக்கிரம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான், அது மட்டும் இல்லாம அவன் சீக்கிரமே சரியாயிடுவான், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நிறைய மெமரிஸ் மறுபடியும் வந்திருக்கும். எல்லாத்தையும் அவர் அந்த நோட் புக்ல எழுதுறாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இன்னும் ஏதோ கேப் இருக்கு, இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நானும் அந்த சானும் மட்டும் இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க இருந்திருக்கா அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அவன் ஏன் என்கிட்ட மறைச்சா, என்னதான் அவன் மறைக்கிறா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வேற வருது, நாளைக்கு நீ வீட்டுல தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க டேபை பாக்குறாரு. ஏன்னா அதுல இந்த கதை எழுதி வச்சிருப்பாரு இல்லையா, அதை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பர்த்டே அன்னைக்காவது காமிக்கணும், இல்ல அடுத்த நாள் இந்த மூவிக்கு போன டைம்லயாவது காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் 2 டைமே எப்படியும் மிஸ் ஆயிருக்கும். அதை நினைச்சிட்டு அந்த டேபே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்ல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு காஃபி ஸ்மெல்லா வருது. யாரு இந்த காஃபி எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தா பார்க்கு தான். அங்க இருக்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வராங்களா. அதுல ஒரு காஃபி மட்டும் ஸ்பெஷலா இருக்கு. அதை எடுக்க போகும்போது இல்ல இது உங்களுக்காக இல்ல இன்னொருத்தவங்களுக்காகன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. கூடவே வந்துட்டு ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்களா. அவங்க கேட்கறாங்க, இது எங்க பாட்டிக்கு தானே அப்படின்னு வருது. ஆமா எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்டா, எனக்கு தான் தெரியுமே, இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க நீங்க 2 பேரும், ஊர்ல வேற சுத்துறீங்க, எங்க பாட்டி வேற ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோட நிலைமை எப்படி இருக்கு, அவர் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்களா. அதுக்கு பார்க்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி கவலையா சொல்றாங்க. அதுக்கு அந்த பார்க்க சொல்றாரு, அவன் வந்துட்டு கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லுவான், கொஞ்ச நாள் அவனுக்கு டைம் கொடு, கண்டிப்பா அவன் சீக்கிரமே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான், அப்படி அவன் உன்கிட்ட சொல்ல வரும்போது நீ கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளு, அவனோட விளக்கத்தை என்ன நீ கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இவரை கிம் இருக்க இடத்துக்கு அனுப்புறாங்க. கிம்முக்கு ஹாப்பி ஆயிடுது, என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்கு 17th அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா நான் தான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்களா. அப்பாயின்மெண்ட் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும் போது, எல்லாம் எனக்கு தெரியும், நீ மறக்காம என்னதான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற அந்த நாளும் வந்துடுது. ஹீரோயினுக்கு அவங்க பல்கா ஒரு நிறைய வேலை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நான் வரதுக்குள்ள நீ முடிச்சு வைக்கணும், நான் வெளியில போறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேன்ட்டு ஹீரோயினை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க காஃபி எடுத்துட்டு போய் கிம் கிட்ட கொடுக்கலான்னு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க கிம் இல்ல. அதனால காஃபி டேபிள்ல வைக்கலான்னு வைக்கும் போது கை தவறி விழுந்துருது. ஐயோ கிம்முக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த மேட்டு கீழே ஸ்டிக்கி நோட்ஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அவங்களுக்கு இருக்கிற டிமென்ஷியா, அதுக்கப்புறம் இந்த சாவி எடுத்து இந்த வார்ட்ரோபை செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் அதை எழுதி வச்சிருக்காங்க போல. இதை பார்த்தோன்னே அவள் ஷாக் ஆயிட்டு போயிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றா. இப்படி 2 பேரும் வந்துடுறாங்க. அதே டைம்ல அந்த 2வது தங்கச்சியும் வந்துடுறா. 3 பேரும் சேர்ந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன் பாட்டி நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லல அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் தங்கச்சியும் என்ன சொல்றானா, இந்த வார்ட்ரோப்ல வந்துட்டு ஒரு சீக்ரெட் இருக்கு வாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்களா. அங்க ஓபன் பண்ணி பார்த்தா 3 பேருக்கும் 3 வெட்டிங் கவுன் இருக்கு போல. அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. அதை ஓபன் பண்ணி படிச்சா, இது போல நான் பிரான்ஸுக்கு போறேன் என்னோட ரிட்டையர்மெண்ட்காக, என்ன நீங்க யாரும் வந்து பார்க்கணும்னு அவசியம் கூட கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நல்லபடியா வாழுங்க, அது மட்டும் இல்லாம உங்க 3 பேருக்கும் 3 வெட்டிங் கவுன் வச்சிருக்கேன், என்னோட பேத்திங்க இன்னொருத்தவங்க பண்ண ட்ரெஸ்ஸையா போடுவாங்க, அவங்கவுங்க கல்யாணத்துக்கு நான் டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு லவ் யூ சொல்லிட்டு வச்சிருக்காங்க போல. சோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த 2வது தங்கச்சிக்கு ஒரு ஞாபகம் வருது, அதுல அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் இருந்தது போல. சோ அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை சொல்லி எங்க பாட்டிக்கு என்ன நடந்துச்சு எங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும், இப்ப அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையனும் பயந்துட்டு எல்லாத்தையும் உளறிடுறான். சோ அப்பாயின்மெண்ட் இருக்கு, இங்கதான் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்ட்டு 3 பேரை கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க போனா பாவம் அவங்க ஏதோ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்க 3 பேரை பார்த்தோன்னே அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 3 பேரும் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. என்னோட பேத்திங்கெல்லாம் அழக்கூடாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்க்க இருக்காரா, நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்க மனசை தேத்தி விடுறாங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்ட பிறகு அவங்க ஒன்று கன்ஃபார்ம் பண்றாங்க, இவங்களுக்கு இருக்கிறது டிமென்ஷியா கிடையாது, இது ஒரு வேற ஒரு வியாதி தான், பட் இது ஈஸியா கியூர் பண்ணிட முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன சர்ஜரி மட்டும் பண்ணா போதுன்றது சொல்றாங்களா. அப்பதான் எல்லாருக்கும் மூச்சே வருது. அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கூட எடுக்கணும், அதனால சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அட்மிஷனுக்காக இந்த ஃபர்ஸ்ட் தங்கச்சி போய் பாக்குறாளா. அப்ப பார்த்தா இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரே அட்மிஷன்லாம் போட்டு ஃபீஸையும் பே பண்ணிட்டு போயிட்டாரு போல. இதை நினைச்சு அவங்களும்
ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டாவது தங்கச்சி அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஓடி போயிட்டு ஓமா அவனை பார்த்து கத்துறாங்களா, அவன் பயந்துடுறாங்க இவன் வந்து அடிச்சிருவாளோ அப்படின்ட்டு நான் இவள ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு என்னோட பாட்டி நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட, எங்க கிட்ட இந்த பிரச்சனையை நீ சொல்லலைனாலும் நீயே ஒரு தனி மனுஷனா நீன்ட்டு ஹேண்டில் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு அலறா. கட் பண்ணா இப்ப எல்லாரும் கிமோட ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஹீரோயின், அவங்க ரெண்டு தங்கச்சிங்க, பார்க்கு, அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் எல்லாரும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. டைம்ல கிம் எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அத்லட் பையன், முதல்ல உன்னோட உடம்ப நீ சரியா பார்த்துட்டு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிட்டு வா, பேத்தி உன் கூடவே இருந்துட்டு உன்னோட ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கும் வந்துட்டு கம்பெனியை பார்த்துக்கிற வேலையை கொடுக்குறாங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்காம நீங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, நான் உடம்பு சரியாயிட்டு நானே திரும்பி வருவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே இவங்களும் கிளம்பிடுறாங்களா. அந்த டைம்ல தான் ஹீரோ பார்க்கு கால் பண்ணிட்டு நீங்க எங்கெங்க போனீங்க, உங்க காஃபி ஷாப்க்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களா. இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் இந்த கிம் கூட தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கே அந்த விஷயம் தெரியுது போல. ஸோ அவங்க ஓடி வந்துடுறாங்களா. இந்த இடத்துக்கு ஹீரோன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் ஹக் பண்ணிட்டு அவங்க பாட்டிக்கு ஒன்றும் ஆகுதுன்னு அவங்க நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, எனக்கு நீ கொடுத்த இந்த ஸ்வெட் ஷர்ட் நீ போட்டுக்கோ, நான் யாருக்கும் மோஸ்ட்லி தர மாட்டேன், உனக்காக மட்டும் தரேன், ஆனால் திருப்பி கொடுத்துரு, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க உட்காரு, நான் உனக்காக இதை சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்போ ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்களா. இந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் வந்துடுறா அந்த இடத்துக்கு. வந்துட்டு நம்ம மறுபடியும் மீட் பண்றோம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க உங்களோட ஒரு அந்த பிரேஸ்லெட்ல ஒரு மணி இருக்குல்ல, அது என்கிட்ட தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. உடனே வந்துட்டு இந்த பொண்ணு சொல்றா நான் வந்து நியூராலஜிஸ்ட் தெரியுமா, நான் பாஸ்டன்ல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு காதுல விழுற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி விரைச்சு நிக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. போகும்போது கூட ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட வர கேட்டிருப்பா, உன் கூட ஒரு பையன் இருக்கானே அவன் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், என்னாச்சுன்னா இல்லை நீங்க ரெண்டு பேரும் பார்க்க நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறா. என்னோட மனசுல ஹீரோ மேல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபம் இருக்கு போல, அது என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்ல ஹீரோயினுக்கு பார்க் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்கிறாரா. இல்ல நான் ஹீரோவோட இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கிம் சொல்றாங்க நான் அவர்கிட்ட பேசணும், தனியா பேசணும், அவனை மேல அனுப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் கிம்மை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, அன்னைக்கே நீங்க சொன்னீங்க நான் அதை சரியா கவனிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னடான்ட்டு பார்த்தாதான் நான் பிரான்ஸுக்கு போறேன், இவன் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிம் சொல்றாங்க நான் தான் வேணும்ட்டே உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால தான் அந்த டைம்ல கூட உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் சொன்னா உன் தலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு, அவளுக்காகவும் உனக்காகவாவது நீ உன் உடம்பை சரி பண்ணு, அவளுக்காக நீ ஹெல்த்தியா வாழணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்டே வராங்களா. எனக்கு ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும், அதனால நான் கிளம்புறேன், நீ உங்க பாட்டியை பார்த்துக்கோ, நாளைக்கு வந்து விசிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்க போறாருன்னா டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பார்த்து ஹீரோயின் கிட்ட அடிக்கடிக்கு பேசாத, அவள் கிட்ட மெஸ் பண்ணிக்காத அப்படின்ட்டு சொல்றதுக்காக போறாரு. ஆனா அந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த பொண்ணு கோவம் வந்துடுது. நீ என்னைக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டா மாத்திக்கிட்ட, அவன் இல்ல நீ இருக்க, அதனால அவன் இல்லாதது சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவன மாதிரி நீ இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. முதல்ல அவகிட்ட நீ உண்மையான சானா இல்லையான்னு சொன்னியா அப்படின்ட்டு அவ சொல்லும் போது ஹீரோ கேட்கிறாரு அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல நீயும் தானே அந்த இடத்துல இருந்த அப்படின்ட்டு கேட்கிறாரு. அந்த டைம்ல அவளுக்கு இன்னும் கோவம் ஆயிடுது. அந்த இன்சிடென்ட்ல நானும் தான் இருந்தேன், ஆனா இந்த எல்லா இன்சிடென்ட்டுக்கும் கனெக்ட் ஆகுறது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கிட்ட முதல்ல நீ உண்மையான விஷயத்த சொல்லல, முடிஞ்சா அவகிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நீ தான் அவகிட்ட சாட் பண்ண, அந்த உண்மையும் சொல்லு, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சிடென்ட் பத்தி கேளு, நான் எல்லாத்தையும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படி சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறா. இப்ப நடந்த எல்லாமே வந்துட்டு ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த பையன் கேட்டிருப்பான் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நானா நினைச்சிட்டு நீ பேசிருக்கியா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இல்லாத டைம்ல என்னமா நடிச்சு அவகிட்ட பேசியிருப்ப அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை மாதிரி வருது. இதை நினைச்சிட்டு டக்குன்னு ஒரு நைட் மேர்ல இருந்து எழுந்துக்கிறாங்க ஹீரோ. அப்போ அவர் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நான் அவன் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்னா அந்த டைம்ல தான் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அந்த நோட் புக்ல நோட் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷன்ல ஹீரோ இருந்துட்டு இருக்காரு. சரி ஹீரோயினாவது பார்க்க போலான்ட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா ஹீரோயின் இல்ல, ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு வேற சொல்றாங்களா. அதனால ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு எங்க போயிருப்பான்னு நினைக்கிறாரு. அப்போதான் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது, அந்த டாக்டர் பொண்ணோட பிரேஸ்லெட் மணி வந்து இவகிட்ட இருக்கு, ஒருவேளை அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக போயிருப்பாளோ, அவன் வேற என்ன சொல்லுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கிறா, ஹீரோயின் இல்ல. அப்பதான் இவருக்கு மூச்சே வருது. சரி எங்க தான் போயிருப்பா சொல்லிட்டு ஹீரோயினுக்கு திரும்பி கால் பண்ணிட்டு இருக்காரா. பார்த்தா ஹீரோயின் அவரோட வீட்டுல தான் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்க்க இருப்பாரா, அவர் தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கா நீ வந்து பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்காக காஃபிலாம் வாங்கிட்டு ஹீரோ வராரா. வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை, அவங்க எடுத்துட்டு வந்து அந்த ஸ்வெட் ஷர்ட் மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு சரி அவளுக்கு கால் பண்ணலான்ட்டு கால் பண்றாங்க, எடுக்க மாட்டுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க அவரோட நோட் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் படிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஹீரோக்கு செம்ம ஷாக். ஐயோ நான் உண்மை சொல்லலாம்னு நினைச்சா இவளே எல்லாமே தெரிஞ்சிட்டாலே அப்படின்ட்டு பயந்துகிட்டே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க ஃபோன் எடுக்கல.
உடனே அவங்களை தேடிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, என்னை வந்து பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணலை. அதனால இவர் வீட்டுக்கே திரும்பி வராரா. அங்கே பார்த்தா அவங்க ஒரு லெட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரி தயக்கத்திலே கிட்ட போகிறாரா. உடனே அவங்க என்கிட்ட வராத, இத்தனை வருஷமாக நீ என்னை எப்படி ஏமாத்திட்டு இருக்க, அந்த பையன் மாதிரி நடிச்சது உனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சா, ஃபன்னாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ ஏதோ சொல்ல வராரு, ஆனால் ஹீரோயின் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்து என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.